திருச்சிற்றம்பலம் சாய்ராம். நம்முடைய சாய் நந்தீஸ்வரா சத் சங்கத்தில் இன்றைக்கு ஆத்ம விசாரம் பகுதியில் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். நம்முடைய விவேக சூடாமணியில் ஆதி சங்கராச்சாரியார் அருளி செய்த விவேக சூடாமணியில் சென்ற பகுதியில் 3 கோஷங்கள் அவற்றை சிந்தித்தோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். அதில் மனோமய கோஷத்தை பற்றி 16 ஸ்லோகங்களில் விவரித்து அருளியிருக்கின்றார் சங்கராச்சாரியார். அதற்கு சுவாமி சின்மயானந்தர் அவர்களுடைய அந்த விளக்க உரையும் வெகு சிறப்பாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த மனோமய கோஷமானது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அது பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் இரண்டுக்கும் அதனுடைய அந்த இயைபு என்பது ரொம்ப வலுவாக இருக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः. हरिः ओम्. ज्ञान कर्म संन्यास योगः. श्री भगवानुवाच इमं विवस्वते योगं प्रोक्तवानहम् अव्ययं विवस्वान्मनवे ब्राह मनुरीक्ष्वाकवे ब्रवीत्. ஸ்ரீ பகவான் அருளி செய்தது. அழிவற்ற இந்த யோகத்தை, அதாவது ஞான கர்ம சந்நியாச யோகத்தை நான் விவஸ்வானனுக்கு பகர்ந்தேன். விவஸ்வான் மனுவுக்கு மொழிந்தான், மனு இக்ஷ்வாகுவுக்கு உரைத்தான். இங்கே விவஸ்வான் என்பது சூரிய பகவானை குறிப்பிடுவதாக உள்ளது. இந்த யோகத்தினால் அடையப்படுவது அழிவற்ற வீடு பேறு. அதற்கு சாதனமாயிருக்கும் யோகமே அழிவற்றது எனப்படுகின்றது. வீடு பேறு என்பது அழிவற்றது. அதனால் அதற்கு சாதனமாயிருக்கும் இந்த யோகமும் அழிவற்றது என சொல்லப்படுகின்றது. முக்தி அடைதற்கு மனிதன் எடுத்துக்கொள்ளும் முயற்சி சர்வகாலமும் நித்தியமும் இந்த உலகில் இருந்து கொண்டே இருக்கும். வேறு எந்த தொழிலாவது, வேறு எந்த முயற்சியாவது அப்படி இருந்து கொண்டே இருக்குமா? அதை பற்றிய ஒரு விசாரங்கள் நடந்து கொண்டே இருக்குமா என்றால் இல்லை. அதற்கு ஏதுவாயுள்ள இந்த யோகத்தின் அனுஷ்டானமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். விவஸ்வான் என்பது சூரியனுடைய பெயர். மனு என்பவர் ஸ்மிருதியை இயற்றியவர். அவர் தம் புதல்வனும் சூரிய குலத்து முதல் அரசனுமாகிய இக்ஷ்வாகுவுக்கு அதை புகட்டினார். அதை அனுஷ்டிப்பவர்களுக்கு இக பரம் இரண்டையும், இம்மை மறுமை பெறுதற்கான வலிவு வந்தமைகின்றது. உலகத்தை காக்கும் பொறுப்புடையவர்களுக்கு அத்தகைய பலம் இன்றியமையாதது. இவ்வாறு பரம்பரையாக வந்துள்ள இந்த யோகத்தை ராஜரிஷிகள் அறிந்திருந்தார்கள். பரந்தபா காலக்கிரமத்தில் அந்த யோகம் இந்த உலகில் நஷ்டம் அடைந்தது. சயேவாயம் மயாதேத்ய யோகः प्रोक्तः पुरातनः
பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹ்யதத் உத்தமம். என்னுடைய பக்தனாகவும் தோழனாகவும் நீ இருக்கிறபடியாதலால் இந்த பழைய அதே யோகமானது இன்று என்னால் உனக்கு இயம்பப்பட்டது என்று பகவான் அருளுகின்றார். இது மேலான மறையாம். இங்கே மறை என்பதற்கு அழகான ஒரு விவரங்களை சொல்லுகின்றார் நம்முடைய சுவாமி சித்பவானந்தர். மறை அல்லது ரகசியம் என்பது ஒளித்து வைக்கப்படுவது, யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த மேலான இந்த ஸ்ருதிகள் எல்லாம் ஒளித்து வைக்கப்பட்டனவா என்றால், மூடி வைக்கப்பட்டனவா என்றால் அல்ல. அது ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒரு பக்குவம் இருக்கின்றது. ஆகையினால் இந்த இரகசியங்கள் எல்லாம் எல்லோரும் அறிந்து கொள்ளத்தக்கனவான ஒரு தகுதியினை எல்லோரும் பெறுவது இல்லை. அப்படி யார் தகுதியினை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த மறைபொருளானது வெளிப்பட்டு விளக்கம் பெறும். அவர்களுடைய அறிவிற்கு இது விளக்கம் பெறும். ஆனால் மற்றவர்களுக்கு இது மறைபொருளாகவே இருக்கும். பலர் சுயநலம் கருதியே அதை வேறு யாருக்கும் தெரியாது மூடி வைக்கின்றனர். மனிதனை மேலோன் ஆக்குகின்ற இந்த யோகமானது அப்படி சுயநலம் கருதி மறைத்து வைக்கப்படுவது அன்று. தகுதியில்லாதவர்க்கு இது என்றைக்குமே மறைபொருள்தான். ஏற்கனவே இயம்பியபடி காலாந்தரத்தில் இது மறைதற்கு காரணம் இந்த கையாள வல்ல மேன்மக்கள் இல்லாது போய்விடுவதே ஆகும். இதை கையாள்வதற்குண்டான தகுதி படைத்த மேன்மக்கள் இல்லாது போவதுதான் இது நஷ்டமடைந்ததுக்குண்டான காரணம். இன்று இதை பெற வல்லவனாக நீ வந்துள்ளாய், அந்த யோகமும் உன் பொருட்டு வெளிப்படுவதாயிற்று என்பது பகவானுடைய கருத்து. ஒரு மனிதன் எதற்கு தகுதி உடையவனாக தன்னை செய்து கொள்கின்றானோ அதனை இயற்கை வலிய கொண்டு வந்து அவனுக்கு தக்க தருணத்தில் கொடுத்து உதவுகின்றது. அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதஹ கதமேதத் விஜானியாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. அர்ஜுனன் சொன்னது, உமது பிறப்பு பிந்தியது, விவஸ்வானுடைய பிறப்பு முந்தியது. தாம் அன்று அவருக்கு பகிர்ந்தீர் என்பதை யான் அறிவது எங்கனம்? என்னால் அதை நம்ப முடியவில்லை. உன்னால் இது எப்படி இயலும் என்று அர்ஜுனன் கேட்கவில்லை. இதனுடைய சூட்சுமத்தை யான் அறிவது எங்கனம் என்றே அவன் கேட்கின்றான். அப்படி என்றால் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அவன் முழுவதுமாக சரணடைகின்றான். அவனை பற்றிய ஐயங்கள் அவனுக்கு இருக்கின்றது. அவனுடைய ஆன்ம நிலையை பற்றிய ஒரு தெளிவு அவனிடம் இல்லையே ஒழிய கிருஷ்ண பெருமானுடைய அந்த மகத்துவத்தை அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான். தனக்கு மேலானவனாக அவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்துதான் அவன் முன் நிர்கதியற்று இருக்கின்றான் அர்ஜுனன். அதனால்தான் அவன் தகுதி படைத்தவனாக இந்த யோகத்தை கொள்ளும் ஒரு தகுதியை அவன் பெற்றிருக்கின்றான் என்பதை கிருஷ்ண பகவான் நமக்கு உணர்த்தி அவனுக்கும் அதை சொல்லி சுட்டி காட்டி இதை பற்றிய அந்த இரகசியங்களை எல்லாம் அவனுக்கு புகட்டுகின்றார், போதனைகளை புகட்டுகின்றார். இக்காலத்தில் வசுதேவருக்கு புதல்வராக பிறந்தவர் நீ. விவஸ்வானோ இச்சிருஷ்டி துவக்கத்தில் தோன்றியவர். பலகாலம் முன் இருந்தவர்க்கு பல்காலம் பின் வந்தவர் புகட்டுதல் எப்படி என்று கேள்வி கேட்கின்றான் அர்ஜுனன். இதற்கு பகவான் என்ன மொழி கூறுகின்றார் என்றால், எனக்கும் உனக்கும் அர்ஜுனா பிறவிகள் பல கழிந்து போயின. பரந்தபா, அவற்றையெல்லாம் நான் அறிகின்றேன், நீ அறிய மாட்டாய். அர்ஜுனன் எல்லா ஜீவான்மாக்களையும் அவன் இந்த ஒரு இடத்தில் அவன் அத்துணை பேருடைய ஒரு உதாரண பொருளாக குறியாக அவன் இருக்கின்றான். பரமான்மாவாக ஒரே பரமான்மா கிருஷ்ண பகவான் இருக்கின்றார். ஆகையினால் பழைய பிறவிகளை பற்றிய ஞாபகம் அர்ஜுனனுக்கு இல்லை. கிருஷ்ணர் அவதார புருஷர். ஈஸ்வரனே ஒரு வடிவத்தின் மூலம் தன்னை விளக்குவதுதான் அவதாரம் ஆகும். ஆகையினால் தாம் முன்பு எடுத்த எல்லா ஜென்மங்களும் அவருக்கு தெரியும்.
வேறு ஒரு வடிவம் தாங்கி இருந்து விஸ்வானுக்கு அன்று புகட்டினார். இன்று இவ்வடிவெடுத்து அர்ஜுனனுக்கு புகட்டுகின்றார். யுகங்கள் தோறும் இந்த பிரபஞ்சத்தில் எண்ணிலடங்கா புவனங்கள் இருக்கின்றன. 224 புவனங்கள் இருப்பதாக சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஆகையினால் இந்த தருணத்திலும் வேறு ஒரு புவனத்தில் இதே போன்று நம்முடைய இந்த பூமியில் எந்த யுகத்தில் கிருஷ்ண பெருமான் அவதரித்தாரோ அதே போன்று வேறு ஒரு புவனத்தில் இப்பொழுதும் அவர் அவதரித்து இதே யோகத்தை அவர் புகட்டி கொண்டிருப்பார். அப்படி புவனங்கள் கடந்து யுகங்கள் கடந்து இறைவன் இந்த அண்ட சராசரத்தில் வியாபித்திருக்கின்றான். அப்படி ஒரு அவதாரத்தில் நமக்கு இந்த பூமியில் பிறந்த மானிடர்களுக்கு இத்தகைய ஒரு அருள் நிறைந்த இந்த உபதேசங்கள் கிடைக்கப்பெற்றன. அவற்றை அர்ஜுனன் நம் சார்பாக இருந்து அவர் இது அனைத்தையும் பெற்றுக்கொண்ட பாக்கியவான் ஆகின்றார். அவனிடம் மேலும் கிருஷ்ண பகவான் உரைப்பதாவது: நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், உயிர்களுக்கெல்லாம் ஈசன் எனினும் என் பிரகிருதியை வசப்படுத்தி ஆத்ம மாயையினால் அவதரிக்கின்றேன். ஜீவர்கள் பிரகிருதியில் கட்டுண்டு பிறக்கின்றார்கள். இந்த சாகரத்தில் ஈஸ்வரனுக்கு அடிமை தொழில் புரிகிறது இந்த பிரகிருதி. அதனால் இந்த பிரகிருதி இறைவனுக்கு கட்டுப்பட்டது. இயற்கையில் ஒவ்வொன்றும் தோன்றுதற்கு ஏற்ற காலம் உண்டு. அவதார புருஷன் ஒருவன் தோன்றுதற்கு ஏற்ற காலம் உள்ளதா என்ற ஒரு கேள்விக்கு யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பாரதா, எப்பொழுதெல்லாம் அறம் அழிந்து போய் மரம் மேலெழுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நான் பிறப்பித்து கொள்கின்றேன். நல்லாரை காப்பதற்கும் கெட்டவரை கரந்து ஒடுக்குதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் யுகந்தோறும் நான் அவதரிக்கின்றேன். 3 குணங்களில் ரஜோகுணம் தமோகுணம் அதிகரிக்கப் பெறுபவர்கள் அதர்மத்தில் ஈடுபடுகின்றார். ஆதலால் அவர்களுடைய தொகையை குறைத்தல் வேண்டும். சத்வகுணத்தில் இருப்பவர்களை ஓம்புதல் அடுத்தபடி நிகழ்கின்றது. இங்கனம் 3 குணங்களுக்கிடையில் ஓரளவில் சமப்படுவது ஆயிற்று. இதைத்தான் அவதார புருஷர் செய்து வைக்கின்றார். ஆக இந்த குணங்களினுடைய நாம் விவேக சூடாமணியிலும் இதை பற்றி மிகுந்த ஒரு விவரங்களையெல்லாம் ரமண மகரிஷியும் சுவாமி சின்மயானந்தரும் அவர்களுடைய அந்த அருள் உரையில் விளக்கியிருந்தார். இந்த குணங்கள்தான் நம்முடைய மனம் புத்தி இவற்றையெல்லாம் இயக்குவது. மாயையின் காரணமாக இந்த குணங்களும் இந்த குணங்களினால் நம்முடைய அந்த கரணங்கள் கருவிகள் எல்லாம் இயக்கப்படுகின்றது. ஆகையினால் இந்த குணத்தத்துவம் என்பது மிகவும் முக்கியம் பெறுகின்றது. ஆக இந்த குணங்கள் அவற்றை சமப்படுத்துவதுதான் இறைவனுடைய அவதார நோக்கம் என்று இதில் தெளிவுற சொல்லப்படுகின்றது. அர்ஜுனா, இங்கனம் எனது திவ்ய பிறப்பையும் செயலையும் உள்ளபடி அறிபவன் உடலை நீத்து மறுபிறப்பு எய்துவது இல்லை. என்னையே அவன் அடைகின்றான். இங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு உபதேசம். ராமபிரான், சீதாதேவி, கிருஷ்ணன், ராதை இவர்கள் சரித்திரபூர்வமானவர்கள் அல்லரென்றும் சும்மா உருவகப்படுத்தி கூறப்பட்டவர்களே என்றும் இதிகாசங்கள் வெறும் அத்தியாத்மிக அர்த்தங்கள் மட்டும் உடையன என்றும் நினைக்காதே. அவர்கள் உன்னை போலவே ஊனும் உதிரமும் பெற்ற சரீரத்தை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள் தெய்வீகம் வாய்ந்தவர்களாதலால் அவர்களுடைய வாழ்க்கைகளை சரித்திரபூர்வமாகவும் ஆத்மீக உண்மைகளை விளக்குவனவாகவும் கொள்ளலாம். சமுத்திரமும் அதன் அலைகளும் போல பிரம்மமும் அவதாரங்களும் ஆகும். அவதார புருஷர்களை அறிந்து கொள்வது அரிதான காரியமாகும். ஸ்ரீ ராமபிரான் இந்த உலகில் அவதரித்த பொழுது 7 ரிஷிகள் மாத்திரமே
அவர் ஈஸ்வர அவதாரம் என்பதை தெரிந்து கொண்டிருந்தனர். இந்த யோகம் ஞானகர்ம யோக சந்நியாச யோகத்தில் கிருஷ்ண பகவான் அவதாரத்தை பற்றி சொல்லியிருப்பதனால் அவதாரங்களுடைய சிறப்பு, அதை நமக்கு விளக்கி காட்டும் இதிகாசங்களினுடைய சிறப்பு, அந்த அவதாரத்தினுடைய நோக்கம், அதனுடைய தாத்பரியம், இவை அனைத்தையும் இங்கே விளக்க உரை சொல்லுகின்றது. எனவே இந்த உலகில் எப்போது ஈஸ்வரன் வந்த போதிலும் சரியே, சிலர் மட்டுமே அவருடைய தெய்வீக சுபாவத்தை தெரிந்து கொள்கின்றார்கள். ஆசை அச்சம் சினம் நீங்கினவர்களாய் என்மயமாய் என்னை அடைக்கலம் புகுந்து ஞான தபசால் புனிதர்களாய் பலர் என் இயல்பை எய்தினர் என்று 10வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இயம்புகின்றார். யார் என்னை எப்படி வழிபடுகின்றாரோ அவருக்கு நான் அப்படியே அருள் புரிகின்றேன். பார்த்தா மக்கள் யாண்டும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். வினைப்பயனை விரும்புபவர்கள் இம்மையில் தேவதைகளை தொழுகின்றனர். ஏனென்றால் வையகத்தில் வினைப்பயன் விரைவில் வாய்க்கின்றது. ஆன்ம ஞானத்தை விட மிக எளிதில் அடையப்பெறுவது எது? கர்மபலம். கர்ம பலனை எதிர்பார்த்து ஆற்றும் வினைகள், அந்த வினை பலன்களை எதிர்பார்த்து நாம் வினைகளை ஆற்றினோம் என்றால் அது சுலபம். ஆனால் ஆன்ம ஞானம் அதைவிட பெரிது. இம்மை என்று மனுஷலோகம் என்றும் சொல்லப்படுவது இந்திரியங்களுக்கு புலனாகும் இந்த உலகம். அறிவிலிகள் எது விரைவில் அகப்படுகின்றதோ அதில் பற்று வைத்து அதையே நாடுகின்றனர். வினையை ஏற்றுவது, அந்த ஏற்றுவதின் பயனாக அந்த பலனை அனுபவிப்பது என்பது ஒரு குறுகிய காலத்திற்கு நமக்கு பயனளிக்கக்கூடியவே இருந்தாலும், எப்படி இந்த மோட்சத்தை நோக்கிய ஒரு பக்தி வைராகிய பயணமானது முடிவில்லாதது, நித்தியமாக நடைபெறும் ஒரு செயல், அதற்குண்டான அனுஷ்டானங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்று அதனுடைய அந்த மகத்துவத்தை இந்த அத்தியாயத்தின் முதலில் சொல்லப்படுகின்றதோ, ஆகையினால் அப்பேற்பட்ட அந்த மகத்துவம் பொருந்திய வீடு வேற்றினை அடையும் அந்த பக்தி வைராக்கிய அந்த செயல்பாடுகள், அவைதான் நமக்கு நித்திய ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. ஆகையினால் இந்த குறுகிய கால ஒரு ஆசாபாசங்கள், பலன்கள், பயன்கள் இவற்றில் மனத்தை செலுத்துபவன் அறிவிலி. ஏனென்றால் அவன் இதிலேயே அவன் திருப்தி அடைந்து விட்டால் அவன் அந்த அத்தகைய மகத்துவமான நித்திய ஆனந்தத்தை தரக்கூடிய நித்தியமாக உள்ள பொருளை அதனோடு ஒடுங்கும், அதனை அடையும் அந்த பரமானந்த ஒரு நிலையை அடைவதிலிருந்து அந்த ஆன்மாவானது பின்தங்கி விடுகின்றது என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. குணத்துக்கும் கர்மத்துக்கும் ஏற்ப 4 வர்ணங்களை நான் படைத்தேன். அதற்கு கர்த்தா எனினும் என்னை அவிகாரி என்றும் அகர்த்தா என்றும் அறிக. சாதுர்வர்ண்யம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகஷ தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். குணபேதத்தால் சிருஷ்டி ஏற்படுகின்றது. சத்வகுணம் நிறைந்திருக்கும் ஜீவன் பிராமணன். சத்வகுணம் சிறிது ரஜோகுணம் கூடியிருப்பவன் சத்திரியன். ரஜோகுணம் பெரும்பகுதியும் சிறிது சத்வம் தமஸ் ஆகியவை கூடியிருப்பவன் வைஷ்யன். தமோகுணம் பெரிதும் சிறிது ரஜோகுணமும் சேர்ந்திருப்பவன் சூத்திரன் என்று இந்த குணங்கள், இந்த குணத்தின் அடிப்படையில் இந்த வர்ணாசிரமம் ஆகியவற்றையெல்லாம் இதில் விளக்கப்படுகின்றது. 4 வர்ணத்தார் நிறம் அந்தக்கரணம் அல்லது மனதை ஒட்டியதாகும். உலகத்தவருடைய பழக்க வழக்கத்தில் கொண்டுள்ள 4 வர்ணங்கள் பிறப்பை ஒட்டியனவாகும். சமூக அமைப்பில் ஒழுங்குபாடு இருக்கும்போது அவை தத்துவ அமைப்போடு ஒருவாறு ஒத்திருக்கும். இன்றைக்கு சமூகத்தில் உள்ள நிலைமையில் பிறப்பை அனுசரித்து வர்ணத்தை நிர்ணயிப்பது சிறிதும் பொருந்தாது. அத்தியாத்ம வித்தைக்கு ஏற்ப 4 வர்ணங்கள் மனபரிபாகத்தை ஒட்டியனவாம். அதன்படி 4 சகோதரர்களுக்கிடையில் மனபரிபாகத்திற்கு ஏற்ப ஒருவன் பிராமணனாகவும், இன்னொருவன் சத்திரியனாகவும், மற்றொருவன் வைஷ்யனாகவும், வேறு ஒருவன் சூத்திரனாகவும் இருக்க முடியும் என்று
இந்த வர்ணாசிரமம் தற்காலத்தில் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு விளக்கத்தினை சுவாமி சித்பவானந்தர் கூறியிருக்கின்றார். அவரவர்களுடைய மனபரிபாகம்தான் அவர்களுடைய இந்த வர்ணத்தை, அவர்களுடைய அந்த குண போக்கினை நமக்கு உணர்த்துகின்றது என்று சொல்லுகின்றார். இயற்கையில் முக்குணத்தாலாகிய எல்லா பொருள்களிடத்தும் உயிர்களிடத்தும் 4 வர்ணங்களும் உண்டு. வாழ்க்கை முறையில் ஒரு வர்ணம் மற்றொரு வர்ணமாக பரிணமிப்பதும் சர்வசாதாரணம்தான். பகவான் உலகத்தை சிருஷ்டித்த போதிலும் அவர் கர்த்தா அல்ல என்பதன் உட்பொருள் பின்வரும் அத்தியாயங்களில் சொல்லப்படுவதாக இங்கே ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்மங்கள் என்னை தீண்டா, எனக்கு கர்மபலனின் ஆசை இல்லை. இங்கனம் என்னை அறிபவன் கர்மங்களில் கட்டு உண்ணான். பகவானிடத்தில் அகங்காரம் இல்லை. இதை நான் செய்தேன், நான் செய்கின்றேன் என்ற அகங்காரம் அவரிடத்தில் இல்லை. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைர் அபிமுமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். முன்னாளைய முமுக்ஷுக்களும் இங்கனம் அறிந்து கர்மம் செய்தனர். ஆகையினால் நீயும் முன்னோர் செய்தபடி வினையாற்றுவாயாக. முமுக்ஷுக்கள் விவேகமுடைய தேகியானவன் அகங்காரத்தையும் ஆசையையும் விட்டு விடுகின்றானே ஒழிய அவன் கர்மத்தை விடுவதில்லை. ஆக விவேகத்துடன் அகங்காரத்தையும் ஆசையும் விட்டொழித்து கர்மத்தை ஆற்றுபவன் இந்த பிரபஞ்ச சக்தியோடு அதனோடு பயணிக்க தெரிந்தவன், பயணித்து கர்மத்தை ஆற்றுபவன் ஒரு முமுக்ஷு ஆகின்றான். முக்தியை நாடியவர்கள் எல்லோரும் தொன்று தொட்டு இம்முறையைத்தான் கையாண்டார்கள். அத்தகையவர்கள் கர்மத்தை விடுவதில்லை. அந்த நிலையில் நின்று ஒரு முமுட்சுவாக இருந்து நீயும் விவேகியாக இருந்து பிரபஞ்ச சக்தி உனக்கு இட்ட பணியை நீ கர்மமாக அந்த பலனில் நாட்டமில்லாது அகங்காரத்தை விட்டொழிந்து கர்மத்தை ஆற்றுவாயாக என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார். கிருஷ்ண பகவானுடைய திருவடிகளை வணங்கி இப்பொழுது ஆன்ம விசாரத்தில் விவேக சூடாமணியில் இந்த ஆசை அகங்காரமின்றி எவ்வாறு நாம் அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை உணர்த்தும் இந்த மனோமய கோஷம்.